நடிகர் விஜய் அவர்களை இடுப்பை கிள்ளி அரசியல் செய்யக்கூடிய சூழலில் இருக்கார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறது என்னை பொறுத்த மட்டும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் ஃபீல். அது அவருடைய தொழில். பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்கிறதுனால இந்த டாபிக் எடுத்து அவர் பேசி அரசியலில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருங்கிற இன்னொரு விஷயத்த சொல்கிறார். அழகான ஒரு வியூகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த வியூகத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை உள்ளே இறங்க போகிறார். அந்த பிளான் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீக்ரெட் யாருக்கு தெரியாது. இந்த களம் வேற, இந்த களம் வேற. நீங்கள் ரெண்டையும் ஒன்றா மெர்ஜி பண்ணீங்கன்னா அது வேலைக்காக. அது தொழில். இவர் வந்து ஒரு குறிக்கோளோட நாட்டுக்கு ஒரு சேவை செய்யறதோட ஒரு முற்போக்கு செய்யறதோட உள்ள வர்றாரு. அதை நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. அவர் தோக்கடிங்க. இல்லை திறமை இருந்தால் அவர் ஜெயிக்க போறாரு. நீயா நானா? இப்போ சரத்குமார் சொல்றாரு இவர் தான் சூப்பர் ஸ்டார், விஜய் தான் அவருக்கு இருக்கு அப்படின்னு புகழ்றாரு. அதே அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசுறாரு. நன்றி கெட்டது தான் உலகம் இது. அரசியலும் சரி சினிமா சரி அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. இதே வாரிசுல வந்து சரத்குமார் சொன்னது நாளை சூப்பர் ஸ்டார் அவர் தான், விஜய் தான் இன்னைக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சவங்களாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து கட்சியில் ஸ்ட்ராங் நின்ன ஒரே ஒருத்தர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அதற்கு அடுத்து ஸ்டெடியாக நிற்க போகிற ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது இன்னைக்கு இல்லை, காலங்காலமாக அரசியலில் இருக்கிறது தான். ஒரு உச்சமாக இருக்கிற நடிகராக சரியோ மார்க்கெட்டில் இருந்த யாருனாலும் அரசியலுக்கு வருவாங்க. குறிப்பாக நடிகர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அது ஒரு பரிச்சயமான முகம்ங்கும் பொழுது மக்களோட ஒரு கனெக்ட் ஆவாங்க. ஜெயிச்சாங்களா தோக்குறாங்கன்னு அடுத்த விஷயம். பட் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ எம்ஜிஆரில் தொடங்கி விஜயகாந்த் அவர்கள், கார்த்திக்கு, டிஆர் அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். சிவாஜி சாரே வந்தார். இப்போ கமலஹாசனே லேட்டஸ்ட் வந்தார். இப்போ இறுதியாக அந்த பட்டியலில் தமிழ் நடிகர்கள் வரிசையில் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கார். விஜய் அவர்கள் மற்ற நடிகர்களுக்கு இல்லாத எதிர்ப்பு விஜய் அவர்கள் மீது இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி ஒரு புறம். அது எல்லை தாண்டி அவர் தொழில் முறையில் ஒரு நடிகர் அப்படிங்கிறத ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க இல்லையா? அதில் தான் இப்போ ஹைலைட்டடாக போயிட்டுருக்கு. நடிகர் விஜய் அவர்களை இடுப்பை கிள்ளி அரசியல் செய்யக்கூடிய சூழலில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்களா? எப்படி பண்ண? பட் அது அண்ணாமலை அவர்கள் பேசுகிறது என்னை பொறுத்த மட்டும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் ஃபீல் பண்ணுறேன். அது அவருடைய தொழில். அவர் நடிகர். அந்த கதையை சொல்கிறாங்க, கதைக்கேற்ற ஒரு அமௌண்ட்டை கேட்குறாரு, தயாரிப்பாளர் தர்றாரு. அது முதலாளி. டைரக்டர் கேட் ஆன் த ஷிப். டைரக்டர் சொல்கிறார் இந்த கதைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத டைரக்டர் தான் முடிவு பண்ணணும், விஜய் முடிவு பண்ணுறது இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது மாதிரி விஜய் வந்து இடுப்பு கிள்ளிட்டு சும்மா அரசியல் பண்ணுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு அப்படிங்கிறாரு. அவர் எந்த கோணத்தில் சொல்கிறாரு எனக்கு புரியல. பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்கிறதுனால இந்த டாபிக் எடுத்து அவர் பேசி இந்த டயத்தை பாஸ் பண்ணிட்டு போகிறார். அப்படிதான் என்னோட பார்வைக்கு தெரியுது. விஜய் அவர்களை வைத்து பேசி பப்ளிசிட்டி தேடிக்கிறார். எஸ், அப்படி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் நடிகர். இப்போ டைரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் விஜய் கிட்ட. என்ன சொல்லுவார்? விஜய் சார் அந்த ஹீரோனை கட்டி பிடிங்க இந்த சீனில் அப்படிம்பாரு. அப்போ விஜய் கட்டி பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா அந்த சீனுக்கு தேவை. அப்படி கட்டி பிடிச்சி அந்த அன்பை வெளிப்படுத்துங்க, முத்தம் கொடுங்க அப்படிம்பாரு. விஜய் முத்தம் கொடுத்து தான் ஆகணும். இந்த டைரக்டருக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். என்ன கதையில் சொல்ல வரோம், என்ன சீன் சொல்ல வரோம், இது எப்படி பண்ணணுங்கிறது கேப்டன் ஆஃப் த ஷிப் அந்த டைரக்டர் மட்டும் தான் தெரியும். அப்போது இடுப்பை கிள்ளி ஒரு அடி அடிங்க அப்படிம்பாரு. டைரக்டர் சொல்கிறத விஜய் செய்வார். அதை தான் அவர் விஜய் செஞ்சிகிட்டு இருக்கார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த ஃப்ரேம்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு சேரை போட்டு உட்காந்து இடுப்பை பிடிச்சி கில்லார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கும். அவர் ஷார்ட்டு முடிஞ்சாலே பக்கத்தில் யார்ட்டையும் உட்கார்றதே கிடையாது. அவ்வளோ சொல்லிட்டு பேசிட்டு நேராக கேரவனுக்கு போயிடுவார், பேசுவார், தேவைன்னா உள்ளே வருவார். இப்படி தான் விஜயுடைய கேரியரில் வந்து அவருடைய ஸ்டெப் பை ஸ்டெப் போய்கிட்டே இருக்குது. அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? அனாவசியமாக பேச மாட்டார், அனாவசியம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். தேவைன்னா கூப்பிடுவார், பேசுவார், வர சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். அவர் தான். ஸோ இப்போ அண்ணாமலை சொல்கிறது மாதிரி அரசியலில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருங்கிற இன்னொரு விஷயத்த சொல்கிறார். சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க பண்ணுறாரு. அது வந்து எப்படி பண்ணுறாரு? நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போங்க. மன்னராட்சிக்கு நீங்கள் போங்க. மன்னராட்சியில் வந்து அந்த அரசபையில் அந்த பேலஸில் மன்னர்கள் மந்திரி சபை நிதியமைச்சரை கூப்பிட்டு ஒரு 10 முக்கியமான அமைச்சர்களை கூப்பிட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று போடுவார். எதற்காக? எதிர்நாட்டு ஒரு மண்ணே நம்ம நாட்டு படையெடுக்க வரன்னு ஒரு ஒற்றன் மூலமாக ஒரு செய்தி வரும். இல்லை அவன் என்ன பண்ணுவான்? டேய் புறாவில் தூதுறாமா. அந்த காலத்து போஸ்ட்மேன் யாருன்னு கேட்டால் புறா தான். புறாவில் ஒரு லெட்ரு எழுதி காலில் கட்டி விட்டு பறக்கணும். நேராக புறா இந்த நாட்டு மன்னர்கிட்ட வரும், பேலஸுக்கு வரும். அவன் வகுத்தோடனே திரும்பி அந்த மன்னர்கிட்ட போயிடும். அது ஸோ போஸ்ட்மேன் புறா. சரிங்களா? அப்போது இவன் என்ன பண்ணுவான்னா அவன் பாரு தில்லிருந்து ஒரு தூது விட்டே வர்றான். அதாவது நான் படைக்கு வரண்டான்னு சொல்லி வர்றான் அப்படின்னு. இல்லை இவங்க நாட்டு வந்து ஒற்றன் மூலமாக ஒரு தகவல் தெரிஞ்சோடனே இவங்க வந்து அந்த பேலஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்றைக்கி அது வந்து லேட்டஸ்ட் மாடலில் இப்படி பேச்சு வருது.
அன்னைக்கு பிளான் பண்ணுவாங்க. எத்தனை யானைப்படைகள் தேவை நமக்கு, எத்தனை குதிரை தேவை, படைகள் தேவை, எத்தனை வீரர்கள் தேவைன்னு ஒரு வியூகம் அமைப்பாங்க. அந்த வியூகம் அமைச்சு எதிர்நாட்டு ஒருத்தன் உள்ளே வர்றான்னு 4 பக்கம் செதறு மாதிரி அடிச்சு விட்டு அவனை திருக்க ஓடுவானுங்க. இது வந்து புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் இது. ஸோ ராஜதந்திரம். இன்றைக்கி விஜய் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதற்கு பேர் அவர்கள் வைக்கிறது வந்து என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வைக்கிறாங்க. ரைட். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன பண்ணுறாரு அவர்? அங்கே சும்மா கில்லி ஆடிட்டு இருக்காரா? கிடையாது. முக்கியமான நபர்களை பக்கத்தில் உட்கார வச்சு ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு. 26 மேலே எலெக்ஷன் வருது, என்ன பண்ணலாம், மக்கள் எப்படி சந்திக்கலாம், நாட்டுக்கு என்ன பண்ணலாம், என்ன நடக்குது, என்ன மாதிரி காய் கொண்டு போவோம், மக்கள் எப்படி சந்திப்போம், நமக்கு எப்படி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க சொல்கிற மெத்தடில் தான் நானும் சொல்கிறேன். அழகான ஒரு வியூகம் பண்ணிகிட்ருக்கார். அந்த வியூகத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை உள்ளே இறங்க போகிறார். அந்த பிளான் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீக்ரெட் யாருக்கு தெரியாது, ஒற்றனும் கிடையாது, புறாவும் கிடையாது. அந்த 5 பேர் முக்கியமான வந்து அவருக்கு யார் நம்பிக்கைக்குரியவர், அந்த நம்பிக்கையுரியவர் மட்டும்தான் உள்ளே உட்கார வச்சுட்டு அந்த மீட்டிங் பண்ணிகிட்ருக்கார். இது அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ களத்தில் இறங்கணும், இறங்கினா தான் அரசியல் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன். அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள், ஸோ மரியாதைக்குரியவர், நல்ல ஆளுமை மிக்கவர், அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை அண்ணாமலை அவர்கள். அவருக்கு மேலதிகாரி வந்து இவர் வந்து அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு திருடனை தப்பிச்சு போயிட்டான் போய் பிடி அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர் ஓடி போய் பிடிச்சிட்டு கொண்டு தான் கொடுத்தாகணும். அது அவர் செய்கிற தொழில். சரிங்களா? அது மாதிரி தான் இந்த விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் இடுப்பு கிள்றதும், கட்டி பிடிக்கிறதும், முத்தம் கொடுக்குறதும், டூயிட் பாடுறதும் எல்லாம் டைரக்டர் சொல்லி கதைக்கு தேவையான விஷயங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த களம் வேறு, இந்த களம் வேறு. நீங்கள் ரெண்டையும் ஒன்றா மெர்ஜி பண்ணிங்கன்னா அது வேலைக்காகாது, அது தொழில். இப்போ இவர் வந்து குறிக்கோளோட நாட்டுக்கு ஒரு சேவை செய்கிறதோட ஒரு முற்போக்கு செய்கிறோட உள்ளே வர்றாரு. அதை நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. அவர் தோக்கடிங்க. இல்லை திறமை இருந்தால் அவர் ஜெயிக்க போகிறாரு. நீயா நானா சவால் தான். இல்லை மக்கள் தீர்ப்பு தான். யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் அவனை தோக்கடிப்பேன், இவரை தோக்கடிப்பேன், அதெல்லாம் கனவே காக்க முடியாது. மக்கள் தீர்ப்பு மக்கள் கையில் இருக்குது. சர்க்காரில் சொன்னது மாதிரி ஒரு விரல் புரட்சி அது மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ பொதுவாகவே நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சினிமா துறை மீது ஒரு பெரிய ஒரு பெயர் இருக்கும். சினிமாவில் நன்றி கெட்டவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், நன்றிக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு சினிமாவில் இருக்கவங்களே சொல்லி கேள்விப்படுறோம் சார். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராமல் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்த பொழுது ஒரு சீன் அவரோட வந்துட மாட்டோமா, விஜய் சார் ஃபோன் பண்ண மாட்டாரா, விஜய் அவர்கள் பார்க்க கூப்பிட மாட்டாரா அப்படின்னு ஏங்கி கடந்த நடிகர்கள் எல்லாம், விஜய் தான் உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சினிமா குடும்பத்திலேருந்து வர ஒருத்தர் சினிமா துறையே எதிர்க்குது. இப்போ வந்து சரத்குமார் சொல்கிறாரு இவர் தான் சூப்பர் ஸ்டார், விஜய் தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு புகழ்கிறாரு. அதே அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசுகிறாரு. இதை தான் அந்த நன்றி கெட்டதுன்னு சொல்கிறதா? ஏன்னா அதை பிரித்து பார்க்க முடியல. எஸ், நன்றி கெட்டது தான் உலகம். இது அரசியலும் சரி சினிமா சரி அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. இதே வாரிசில் வந்து சரத்குமார் சொன்னது நாளை சூப்பர் ஸ்டார் அவர் தான், விஜய் தான் இன்னைக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்னைக்கு மார்க்கெட் இழந்ததுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சவங்களாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இல்லை அவர் எங்கேயும் மார்க்கெட் இழந்தார்? அதை தான் கேட்குறேன். டாப்பில் இருக்காருங்க அவர் விஜய். அவராக வேணாலும் விலகி போகிறாரு. சொல்லப்போனால் விலகி போன்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நடிச்சுட்டு அரசியல் பண்ணுவேன். வருஷத்துக்கு ஒரு படம் போதுங்க, 3 மாதம் தாங்க டேட்டு. மீதி 9 மாதம் இருக்குது. 9 மாதம் ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம், மக்களை சந்திக்கலாம்ல. வேணாம், முழு நேரமும் நம்ம அரசியல் போயிடும். மக்கள் களத்தில் போய் சந்திக்கணும், அவங்கள ஒருத்தராக போய் இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட சினிமா வேணாம், என்னுடைய கடைசி படம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு போகிறார். சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற மற்றவரெல்லாம் வந்து நாம் அரசியல் கால் எடுத்து வச்சோமே. சரத்குமார் இவருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர். சரிங்களா? ஜெயலலிதா அவங்க பிரிலே அரசியலுக்கு வந்தவர். அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா? கட்சியை நடத்த முடிஞ்சுதா? கிடையாது. ஸோ கமலஹாசன் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு போய் சேர்த்துட்டாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேங்கிறாரு சார். சரி இருக்கட்டும், அதையே மெயின்டைன் பண்ணல. இப்போ நீ மெயின்டைன் பண்ணணும்ல, ஏன் பண்ணல? எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து கட்சியில் ஸ்ட்ராங் நின்ன ஒரே ஒருத்தர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். போல்டாக நின்னார், அடித்தார், மக்களை சந்திச்சார், எதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஸ்பீச்சில் நீங்கள் திருப்பி போட்டு கேட்டு பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு. அப்படி தீ பறக்கம் வருது, உணர்ச்சி கிளம்பு. அப்படி தான் அவருடைய ஸ்பீச் இருக்கும். அதற்கடுத்து ஸ்டெடியாக நிற்க போகிற ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். நான் அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இதற்கு இடையில் இந்த சரத்குமார் வந்தார், காணா போயிட்டார். ஸோ கமல்ஹாசன் மக்கள் நீதி வந்தார். மக்கள் நீதி மேல் ஆளால் போய்ட்டு அந்த கூடாரமே காலி ஆகிடுச்சு. சரிங்களா? அவரால் மெயின்டைன் பண்ண முடியல, கட்சியை வழிநடத்தி கொண்டு போக முடியல, கொள்கைகள் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் ஒருத்தர் வந்தார், நான் நாளை சிஎம் ஆகன்றது மாதிரி பேசினார். அவர் என்னாச்சுன்னு தெரியல.
கட்சி ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம், எல்லாம் கூட ஆரம்பிக்கும், நீங்களும் கூட ஆரம்பிச்சுட்டு போகலாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகணுமே. மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிறவர்கள் மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். அது ஜெயிச்சது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் சொல்லி அடித்தார். இதே அப்படியே திருப்பி போட்டுங்க, இண்டஸ்ட்ரியில் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் போட்டி போட்டு பண்ணாங்க. சிவாஜி மாதிரி நடிக்க முடியுமா, எம்ஜிஆரால் முடியுமா அப்படின்னாங்க. எம்ஜிஆர்னால சிவாஜி நடிக்க முடியாதுனால எம்ஜிஆர் மாதிரி சிவாஜினால் முடியுமா? மக்கள்கிட்ட அப்படி வந்துட்டு போனோன்னா கிளாப் சொல்லு, விசில் அடிக்கும். இது வேற அது வேற. அரசியலில் நின்று ஜெயிச்சார், சிஎம் ஆனார், 13 வருஷம் ஆட்சியை பண்ணார். அவர் சாகும்போது அவர் சிஎம் தான் இல்லையா? அதே சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், எத்தனை கட்சி மாறினார், காங்கிரஸ் போனார், அங்கே போனார், அவரு சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்தார், நின்னார், தோத்தார். அவர் நின்ன இடத்துல கூட சிவாஜினால் ஜெயிக்க முடியல இல்லையா? ஸோ கட்சியில் ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருனாலையும் முடியாது சார். மக்கள் செல்வாக்கு இருந்தால் மட்டுமே தான் அவர் கட்சி ஆரம்பிக்க முடியும், ஜெயிக்க முடியும். இன்றைக்கி வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காருன்னா, ஸோ எம்ஜிஆருடைய ஃபார்முலாவில், விஜயகாந்தோட ஃபார்முலாவில் கண்டிப்பாக ஸ்டாண்ட் பையாக நிற்கிறதுக்கான தகுதி அத்தனை விஜய்க்கு இருக்குது. ஓகே சார். அதான் இப்போ அண்ணாமலை சொன்னது, அவர் போலீஸ்காரராக இருக்கார், இப்போ போலீஸ் இருந்தார், இருக்கும் பொழுது திருடன் கூட பேசிகிட்டு இருந்தனால, திருடன் கூட பேசின நீ எல்லாம் வந்து அரசியல் கட்சி நடத்தலாமா, நீ ஒரு விமர்சிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. திருடன் கூட பேசிட்டு கொலகாரன் கூட பேசின நீ எல்லாம் அந்த மாதிரி ஒரு சொல்ல முடியல. ஏன்னா தொழில்ங்கிறது வேறு இல்லையா, வேற இது அது அந்த புரிதல் இருக்கணும், அரசியல் நாகரிகம் இருக்கணும். அது விஜய்க்கு நாகரிகம் நான் நினைக்கிறேன். அதை பற்றி அவர் பேசலை, ஐபிஎஸ் பேச கிடையாது. அரசியல் ஏன்னா அது ஒரு உயர்ந்த பதவின்னு மதிக்கிறார். எஸ் மதிக்கிறார். ஏன்னா அது வேற, அந்த தொழில் வேற. அதுலேருந்து ஒரு வந்து அண்ணாமலை அவர் வந்துட்டார். இன்றைக்கி தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கார் பிஜேபி சார்பாக. அதுக்கு ஒரு மரியாதை தர்றாங்க, சிறந்த பேச்சாற்றல். இவர் தாவக்கவுடைய நிறுவன தலைவராகிட்டார். இப்போ அதாவது பேச்சில் வந்து சார் மரியாதைகள் தரணும் எப்போவுமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து பேசுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. மக்கள்கிட்ட நீங்கள் போய் நீ என்ன செய்ய போகிறீங்க, மக்களுக்கு என்ன, நாட்டுக்கு என்ன போகிறீங்க விஷயத்தை சொல்லி மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சி அவங்க நீங்கள் வாக்களித்து நீங்கள் வரணும். அதுதான் உண்மையான அரசியல். ஓகே சார், நேரம் கொடுத்து பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.